ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாப்அப் ஸ்பேஸ் சென்னை அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து சென்னையில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, யூடியூப் ஈவெண்ட்டு. அதுக்கு நமக்கும் மெயில் வந்திருந்தது, ஓகேங்களா. ஸோ அது வந்து நான் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். என்னுடைய அனுபவம் அதை தான் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எனக்கு இதுதான் முதல் முறை யூடியூப் ஈவெண்ட் அட்டன் பண்ணுறது. ஸோ அதில் யார் யாரெல்லாம் மீட் பண்ணோம், பெரிய பெரிய யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்னுடைய அனுபவம் எல்லாமே அதில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம 10th மேத்தமெட்டிக்ஸ்க்கு, ஓகேங்களா, 10th ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸில் சென்டம் எடுக்கிறதுக்கு உண்டான கோச்சிங், அதுக்கு உண்டான டெஸ்ட் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து 10 டெஸ்ட் ஷெட்யூல் இருக்குது. ஸோ இதுதான் அந்த 10 மாடல் டெஸ்ட்டுக்கு உண்டான டேட்டு. இந்த டேட் வாரியாக வந்து 10 மாடல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடைபெறும். இந்த 10 மாடல் டெஸ்ட்டுக்கும் சேர்த்து வந்து உங்களுக்கு 200 ருபீஸ் வந்து காஸ்ட் ஆகும். நிறைய பேர் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் 200 அப்படின்னு கேட்குறீங்க. கிடையாது, டோட்டலாக 10 மாடல் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதில் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் 75,000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஸோ முதல் முறையாக வந்து பார்த்தோம்னா, இந்த யூடியூப் ஈவெண்ட் பாப்அப் ஸ்பேஸ் சென்னை அப்படிங்கிற நேமில் நடத்துகிற யூடியூப் ஈவெண்ட் இதுதான் சென்னையில் ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி மும்பை, டெல்லியெல்லாம் நடத்தியிருக்காங்க. ஈவெண்ட் நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாப்அப் ஸ்பேஸ் சென்னை அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. அதுக்கு நமக்கும் மெயில் வந்திருந்தது, அதுதான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ அதனால் வந்து நானும் முதல் முறையாக அப்படிங்கிறதுனால சென்னைக்கு கிளம்பி போயிட்டேன். டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:30 to 7 ஆஃப்டர்நூன் போட்டிருந்தாங்க. ஸோ அதற்கு முன்னாவே நான் காலையிலே கிளம்பி போயிட்டேன். ட்ரெயினில் ஜோலார்பேட்டில் இருந்து கிளம்பி போனேன் நான். அங்கே வந்து 10 o'clock ரீச் ஆகிட்டேன். ஸோ அங்கே 1:30க்கு நம்ம போகணும். ஸோ அதனால் டைம் இருக்கிறதுனால என்ன பண்ணோன்னா, ஸோ ஆன் தி வேல இருக்கக்கூடிய அந்த லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கத்தில் இறங்கி கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து வேளச்சேரி வெஸ்டர்ன் ஹோட்டல் வெஸ்டர்னில் தான் நடந்தது. ஸோ அங்கே போனாக்க நல்ல பேனர், நல்ல ரிசப்ஷன்லாம் வச்சு நல்ல வரவேற்பெல்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ போன உடனே உள்ளே யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பரிதாபங்கள் சேனலுடைய கோபி சுதாகர் இருந்தாங்க. அவங்கள மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. தமிழ் பொக்கிஷம் சேனலுடைய ஃபவுண்டர் இருந்தார், அவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் கூட பேசிவிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு எல்லாம் இருந்தோம், நிறைய பேர் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டர் ஜிகே சேனலுடைய ஃபவுண்டர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஒருத்தர் வந்துகிட்டே இருந்தாங்க. இதுதான் வந்து அந்த உள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அந்த உள்ளே உட்கார வச்சாங்க எல்லாரையும். ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு எல்லாேருக்கும் ஒரு நோட்டும் ஒரு பேண்டும் கொடுத்தாங்க கையில். ஒரு சின்னதாக ஒரு நோட்டும் கையில் ஒரு சின்ன ஒரு பேண்டு மாதிரி கட்டிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒருத்தராக வந்து உள்ளே உட்கார வச்சாங்க. ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உண்மையிலே நிறைய யூடியூபர்ஸ் வந்துருந்தாங்க. ரொம்ப ஃப்ராங்காக, ரொம்ப கேஷுவலாக பேசியிருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க. கேமரா வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், லென்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்குது, லைட்டிங், மைக்கு எப்படி செட் பண்ணணும், ஓகேங்களா. அதுபோல் வந்து சில நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் வந்துட்டு அனலிட்டிக்ஸ், அந்த நியூ பீட்டா வெர்ஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அனலிட்டிக்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் செக் பண்ணணும், நிறைய வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. இந்த இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூச்சு டிவி சேனலுடைய ஃபவுண்டர். அவர் வந்து வேர்ல்டுலேயே டாப் 5th இடத்துல இருக்கார் சில்ட்ரன்ஸ் சேனலில். ஃபஸ்ட்டு ஒரு செஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பிரேக் விட்டாங்க. பிரேக் விட்டு வெளியே வந்தாக்க நம்மளுடைய LMES உடைய ஃபவுண்டர், லெட்ஸ் மேக் இன்ஜினியரிங் அந்த சேனலுடைய ஃபவுண்டர், அவர் வந்திருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக ஒரு லேடியை சந்தித்தேன். அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா லேடிஸ் ஸ்டஃப் சேனலுடைய ஃபவுண்டர். ஸோ அவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க வந்து அங்கே தான் நான் மீட் பண்ணேன் ஃபஸ்ட் டைமாக. ஆனால் அவங்க சேனலை ரெகுலராக பார்ப்பேன், ஆனால் அங்கே தான் மீட் பண்ணேன். ஸோ ஃபைனலாக முடிச்சுட்டு வெளியே வரேன். ஒருத்தர் வந்து ஜாலியாக கேஷுவலாக சோஃபாவில் படுத்துன்னு இருந்தார். அது அப்படி சாஞ்சிட்டு அப்படியே காலை தூக்கி மேலே போட்டு இருந்தார். யாரான்னு போய் பார்த்தா நம்மளுடைய பிளாக் ஷீப்னுடைய நிஷாந்த். அவர் ஆனால் எஜுகேஷன் கண்டென்ட் தான் எங்களுக்கு நடந்தது. ஆனால் எதாச்சும் அங்கே வந்திருந்தாங்க ஒரு சிலர். இந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர், அதுக்கப்புறம் பிளாக் ஷீப்னுடைய நிஷாந்த், இவங்கெல்லாம் எதாச்சியாக வந்தவங்க தான். ஏதோ வேறு ஏதோ ஒர்க்குக்காக வந்தாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு. ஆனால் ஈவெண்ட் அட்டன் பண்ணல, அங்கே வந்தாங்க. பை லக்காக அவங்கள வந்து பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. ஸோ இதுதான் என்னுடைய யூடியூப்னுடைய முதல் அனுபவம். சொல்லப்போனால் அந்த உள்ள ஒர்க் ஷாப் நடக்கும்போது கேமராலாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் 1-2 ஸ்னாப்ஸ் மட்டும் எடுத்தோம். யாரும் வந்து வீடியோ ரெக்கார்ட்லாம் பண்ணல. பிரேக் டைமில் கொடுத்த ஃபுட்டும் சரி, ஸ்நாக்ஸும் சரி, இல்லை லன்ச் டே, அப்புறம் ஈவினிங் கொடுத்த அந்த லஞ்சு, அதாவது டின்னரும் சரி, ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லா இருந்தது.
சாப்பாடெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா இதுதான் வந்து என்னுடைய முதல் அனுபவம். ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து என்னோட பெரிய சேனலுக்கெல்லாம் அவங்க கூட மெயில் வரல. ஸோ நமக்கு வந்து இன்வைட் பண்ணாங்க எஜுகேஷன் கண்டென்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ நாம்ளும் வந்து ஃபில் பண்ணி அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்தது. மெயில் வந்த பின்னாடி தான் நம்மளால் வந்து அந்த ஈவெண்ட் வந்து அட்டென்ட் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து யூடியூப் ஈவெண்ட் வந்து பார்த்தோம்னா செப்டம்பர் 5 ஓகேங்களா, டீச்சர்ஸ் டே அன்றைக்கி வந்து எடுகாம் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் வாய்ப்பு வந்தால் நம்ம அதில் போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய முதல் அனுபவம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ கீப் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.